படம் பண்ணியிருக்கோம். இப்போ ஆகஸ்ட் 9 ரிலீஸ் இருக்கு. இப்போதான் ஜஸ்ட் ஃப்ரெஷ் ஷோ முடிச்சுட்டு நாங்கள் சந்திக்கிறோம். The feedback எல்லாம் கேட்கும்போது ரொம்ப சந்தோஷம். Please give us all your love and support. The movie is coming on August 9. See you all in the ஸ்ட்ரைட்டாகவே பேசுங்க. கொஞ்சம் லோட ஒன்று எல்லாருமே இதே மாதிரி கமெண்ட் ஆடியன்ஸ் படம் பார்க்க வந்து எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நீங்கள் சொன்ன ரிவ்யூஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இதே மாதிரி மக்களும் சொல்லுவாங்க அப்படின்னு ஆகஸ்ட் 9 எல்லாரும் மேம், இந்த மூவியை ஃபர்ஸ்ட் சூஸ் பண்ணியிருப்பீங்களா? இந்த மூவி நம்ம தமிழ் ஆடியன்ஸுக்கு ஈஸியாக போய் சேரும்னு ஒரு ஜட்ஜ்மெண்ட் இருக்குங்களா? அது எப்படி கரெக்டாச்சு? நீங்க தான் கேட்டீங்க இந்த மாதிரி இது ஆடியன்ஸ்க்கு நம்ம ஆடியன்ஸ்க்கு தேவையா அந்த படம் அப்படின்ட்டு. நான் வந்து எப்பவுமே ஆடியன்ஸ் உயர்வா நினைக்கிறேன். ஸோ அதனால என்னோட பெஸ்ட் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அதோட லொகேஷன்ஸ் எல்லாமே சூப்பரா பண்ணிருக்கீங்க. அந்த இமேஜ்ல அந்த ஜேர்னியை பத்தி கொஞ்சம் சொல்லலாமா? இந்த படம் பார்க்கும்போது செகண்ட் ஹாஃப் எஸ்பெஷலி யாருமே இந்த மாதிரி இந்தியன் ஹிமாலயாஸை காமிக்கல. எல்லாமே ஜென்ரலாக ஒரு படத்தில் வந்து ஒரு சாங் எடுத்துகிட்டு வருவாங்க, இல்லாட்டி ஒரு சீக்வன்ஸ் எடுத்துகிட்டு வருவாங்க. இவ்வளோ இன்டெப்த்தாக வந்து ஹிமாலயாஸை அந்த மக்களோட அவங்களோட ஒரு சின்ன வாழ்க்கையோட இவங்களுக்கு அது எவ்வளோ தூரம் அந்த பயணம் வந்து அவங்களோட வாழ்க்கையை ஒட்டி பார்க்கும்போது எவ்வளோ தூரம் ஃபீலிங்காக இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு ஸ்பிரிச்சுவலான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், ரொம்ப ஒரு ஃபிலாசபிக்கலான ஒரு விஷயத்தை இந்த படம் கொடுக்கு. ரொம்ப பொயட்ரிக் மாதிரி இருக்கு, ரொம்ப பொயம் மாதிரி இருக்கு. ஸோ இந்த மூவி வந்து கமர்ஷியல் ஆடியன்ஸ் கிட்ட கொண்டு சேர்க்கறது ரொம்ப டஃப்பான ஒரு பிளாட்ஃபார்ம். இதை எப்படி பாக்குறீங்க? நம்மளுடைய டேஸ்ட்டுக்கு வந்து எப்படி இருக்கும்னு நினைக்கிறேன். படம் வந்து நாங்கள் மேஜராக மல்டிப்ளெக்ஸஸ் டார்கெட் பண்ணி தான் ரிலீஸ் ஆகுது. நிறைய ஓவர்சீஸில் அதர் ஸ்டேட்ஸில் ரிலீஸ் ஆகுது. ஸோ இது வந்து ஆல்ரெடி படத்துக்கு வந்து நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கிறத பார்க்கணும். நாங்கள் ரொம்ப கம்மியான விளம்பரத்துலேயே வந்துட்டு இவ்வளோ தூரம் ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து நீங்கள் புக்கிங் சைட்ஸ்லாம் எடுத்து பார்த்தா உங்களுக்கு தெரியும் எத்தனை பேர் வந்துட்டு இதுக்கு லைக் கொடுத்துட்டு அந்த நோட்டிஃபை ஆகிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இந்த புக்கிங்ஸ் ஓப்பன் ஆகிறதுக்கு. ஸோ அது வந்து எங்களுக்கு ரொம்ப ஆறுதலாக இருக்குது. அது கிட்டத்தட்ட ஒரு 32,000 பேர்கிட்ட அது பண்ணியிருக்காங்க. அத்தனை பேருக்கும் நான் நன்றியை சொல்லிக்கிறேன் இங்கே. ஸோ நீங்கள் இந்த பார்க்குற அந்த 30,000 பேர் தான் வந்துட்டு அடுத்த ஒரு வேர்ட் ஆஃப் மவுத்ல ஸ்ப்ரெட் ஆகும். வரக்கூடிய அந்த ஒரு வாரம் எங்களுக்கு நல்லபடியாக எல்லாரும் தேட்டர்ஸ்ல வந்தாலே எங்களுக்கு அது மிகப்பெரிய விஷயமா இருக்கும். அது எப்படி இதை கொண்டு போய் இவ்வளோ கமர்ஷியலாக கொண்டு போய் சேர்க்கறதுன்னா அதோட பொறுப்பு வந்து இன்னைக்கு நீங்க இருக்கிற எல்லாருக்கிட்டையும் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த கேரக்டர் என்ன கோ த்ரூ பண்றாங்கன்னு இருக்குல்ல சார், அது அது இந்த போறப்ப நம்ம காமெடி பண்ண முடியாது. அதுதான் சார் ஒவ்வொருத்தவங்க அதை எப்படி எடுத்துக்கிறாங்கன்னு பார்க்கலாம். மேம் அந்த மாதிரி ஷூட்டிங் இருக்குங்க, அவங்க பைக் ரைடிங் எல்லாம் அவ்வளோ டஃப்பாக இருக்கு. எப்படி ட்ரைனிங் எடுத்தீங்க? இவங்க ட்ரைனிங் கிட்டத்தட்ட 1 மாசமா அவங்க சீக்கிரம் கத்துக்கிட்டாங்க. அவங்க எங்கெங்க போனாங்களோ அங்கெல்லாம் அவங்களுக்கு ஒரு ட்ரெயினர் கொடுத்து விட்டு அந்த மாதிரி தான் பண்ணாங்க. ப்ளஸ் நான் இந்த இடத்துல இந்த பொண்ணு என்னன்னா இவங்க ரொம்ப சின்ன ஸ்மால் பில்ட் இல்லை, அப்படி இருக்கிறப்ப அந்த ஒரு 220 kg பைக்கை வந்து அவங்க ஹேண்டில் பண்ணது தைரியமா. எந்த பொண்ணு வந்து இவ்வளோ தைரியமா வந்து நல்ல பிஎம்ஐ இருக்கிற பொண்ணே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்கா இருக்கிற பொண்ணுங்களே பார்த்து அது அவ்வளோ பைக் ஸ்கூட்டி ஓட்டுறதுக்கே ரொம்ப இது பண்ணுவாங்க. இதுக்கு முன்னாடி நான் ஒர்க் பண்ணதுலாம். ஸோ இந்த பொண்ணு வந்து லைக் அவ்வளோ தூரம் தைரியமா ஹேண்டில் பண்ணது ரொம்ப இந்த இடத்துல இந்த பொண்ணுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். அந்த சின்ன வயசு அவங்களும் சரி, இப்போ இவங்க பெரியவங்க ரொம்ப கரெக்டா ரிசம்பிளன்ஸ் இருக்கிற மாதிரியே சூஸ் பண்ணிருக்கீங்க. அவங்கதான் மேடம் இவங்க சின்ன வயசுல நடிச்சாங்க இல்லையா, அந்த பையன் தான் இவன். அந்த பொண்ணு தான் 8 years அதனாலதான் வெயிட் பண்ணோம். மேம் இதுல 8 years மேம் சொன்னாங்க. 8 years வெயிட் பண்ணி ஆத்மார்த்தமா ஒரு மூவி பண்றீங்களே. நீங்க பாரு சிம்பிளா ஒரு இப்போ உள்ள இயக்குனர் மாதிரி ஒரு சிம்பிளா ஹானஸ்டா ஒரு கதையை சொல்லிட்டு போயிடலாம். அப்படி என்ன அந்த ஒரு சில பேருக்கு ஒரு விஷயத்துக்கு இந்த படத்தால கடத்த முடியும்ல சார். நீங்க இன்டர்வல் முடிச்சுட்டு அந்த செகண்ட் ஹாஃப் போறப்ப என்ன மாதிரியான ஒரு விஷயம் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருந்தீங்கன்னா, ஸோ அந்த ஒரு விஷயத்துக்காக தான் சார் இது. அவங்க தான் இவங்க அப்படின்ட்டு நிச்சயமா அது நிறைய பேருக்கு அது வந்து ஒரு கூஸ் பம்ப்ஸ் மூமெண்டா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அது கடத்துறதுக்காக எத்தனை வருஷம்னாலும் வெயிட் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சிருக்கேன்.
இப்போ அந்த அந்த சீக்வன்ஸ்ல என்னன்னா அந்த ட்ரிங்க்ஸ் சாப்பிட்ற மாதிரி ஒரு கேஷுவலான ஒரு பார்வை இருக்கும். ஸோ அதை வந்து ஒரு பைக் ரைடர் வந்து அதை சாப்பிடும் போது அது கொஞ்சம் பார்க்கும்போது ஏன் அப்படின்னு ஒரு கேள்வி வருமா? இப்போ எல்லா மூவியுமே வந்து ஏதோ ஒரு சீன் அங்கே வைக்கிறாங்க. அதாவது அந்த ட்ரிங்க்ஸுக்கும் நம்மளுக்கும் வந்து தமிழ் சினிமாவுக்கும் வந்து என்னமோ ஒரு அட்டாச் பண்ற மாதிரி இருக்கு எல்லா படங்களும். உங்களை படம் அதை லைட்டா இது பண்ணிருக்கலாம். நிச்சயமா இதை நான் யோசிச்சுக்கிறேன் சார் அடுத்த படத்துல. வித்தியாசம் என்னங்கிறது நிச்சயமா மக்கள் பார்த்து சொல்லணும் சார். ஏன்னா பாய்வுட்டோட டைரக்டரோட அவங்களோட ஓன் சைல்டே வச்சு எடுத்தாங்க. அது வந்து நான் வந்து டாக்குமெண்ட் பண்ணல. ஒரு ஒரு குழந்தை வந்து எப்படிலாம் வளர்றாங்க அப்படின்னு டாக்குமெண்ட் பண்ணி ஒரு ரியாலிட்டி ஷோ நான் பண்ணல. நான் பண்ணது வந்து ஒரு கதை. அந்த கதைக்கு இந்த கேப் கால இடைவெளி இருந்து பண்ணா நல்லா இருக்கும்னு நினைச்சேன். ஸோ அதனால இது டிராஸ்டிக்கா இது வேறுபடுது சார். மேம், உங்களுடைய பார்வையில இந்த மூவி யாருக்கான மூவி, எந்த ஆடியன்ஸ் வந்து பார்க்கலாம்? கிளாரிட்டியா சொன்னீங்க. அது வந்துட்டு நான் அதை இது பண்ணிக்க விரும்பல சார். ஏன்னா இந்த படம் நான் வந்து வெறும் யங்ஸ்டர்ஸ்க்கு, ஸ்கூல் கோயிங்க்கு, காலேஜ் கோயிங்க்கு, அப்புறம் ஸ்கூல் பத்தின ஞாபகங்கள் அசை போடுறவங்களுக்கு அப்படின்னு நான் சொன்னா அது ஒரு 80 வயசு ஆள் கூட அதை அசை போடலாம், அவங்களுக்கு கூட இது கனெக்ட் ஆகலாம். ஸோ அதனால இது எல்லாருக்குமான படம் அப்படிங்கிறது தான் இங்க நான் சொல்றேன். இப்போ நிறைய கமர்ஷியல் மூவிஸ் அப்படி வர நேரத்துல இந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணணும்னு என்ன இன்ஸ்பைரிங்கான ஒரு இது கமர்ஷியல் ஆகணும்னு ஆசைப்படுறேன் மேம். ஆர்ட் வந்து காமர்ஸ் தொடணும். அப்பதான் நாங்க இன்னும் நிறைய படங்கள் இந்த மாதிரி பண்ண முடியும். ஸோ கமர்ஷியல் டெம்ப்ளேட்டா ரசிச்ச ஒரு விஷயத்த ஒரு ஃபார்முலாவே நாங்க திருப்பி கொடுத்து சளிப்படைஞ்ச விஷயம் நாங்களும் ஆகி நாங்க பண்ண விரும்பல. ஸோ இது இது கமர்ஷியலைஸ் ஆகுங்கிற ஒரு ஆசையில நாங்க இதை பண்ணியிருக்கோம். இட்ஸ் வெரி நைஸ். முன்னாடியே வந்து மெயின் கேரக்டர் தான் எல்லாருக்குமே தெரியும், பார்க்குற ஆடியன்ஸுமே தெரியும். அந்த டிசிஷன் எப்படி நீங்கள் நம்மளாம் ரிவீல் பண்ணியிருப்பாங்க, மற்றவங்களும் தெரியாது. கரெக்டாக வந்து நீங்கள் ரிவீல் பண்ணி அந்த ஒரு கேரக்டர் மட்டும் கொண்டு போனீங்க. ஆமா சார், அதுதான் இந்த படத்தை யூனிக்கா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம அந்த கேரக்டரோட டிராவல் பண்றோம். இதோ ஆடியன்ஸ்க்கு தெரிஞ்சிருந்தாலும் ஒரு கேரக்டர் வந்து எப்படி அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுது, ஒரு கேரக்டர் இன்னொரு கேரக்டர் எப்படி ஹீல் பண்ணுதுன்னு நம்ம பார்க்க போறோம். ஸோ அந்த ஜேர்னியை நம்ம அதை நம்பிதான் நம்ம பண்றோம். அந்த ஆடியன்ஸோட அது கனெக்ட் ஆகும் அப்படிங்கிற நம்பிதான் அதை நம்ம. ரகுமான் சார் பார்த்துட்டாரா? ரகுமான் சார் பாக்குறேன்னு சொல்லியிருக்காரு சார். மியூசிக்கும் நல்லா இருந்தது, கேமரா ஒர்க்கும் சூப்பரா நல்லா இருந்தது. அவரு வருவாருன்னு நாங்களே எதிர்பார்த்துட்டு இருக்கோம். சனிமா அது நாளைக்கு நடக்கும் நாங்க நம்புறோம் சார். மேடம், நடிகர்களுக்காக 8 வருடம் காத்திருந்து பண்ணிருக்கீங்க. அடுத்த படைப்பு உங்களோட எப்படி இருக்கு? நம்ம வித்தியாசமா இருக்கலாம்னு நீங்க கொடுக்குற ஆதரவு வச்சுதான் சார் என்னோட அடுத்த படமானது இருக்க போகுது. இல்ல இந்த மாதிரி வித்தியாசமா படைப்பா இருக்குமா இல்ல கமர்ஷியல் அது மாதிரி இருக்குமா? இல்ல சார், வித்தியாசமான படம் கமர்ஷியலா இருக்கும் சார். மேம், ஒரு சில இயக்குனர் வந்து இப்போ காலகட்டம்னா ஃபைட்டு, டான்ஸு, ரொம்ப ரத்தம் தெறிக்க பண்றாங்க. ஸோ அப்படி எல்லா இயக்குனரும் பண்றாங்க. இதை பார்க்கும்போது உங்களோட கருத்து எப்படி மேடம்? இப்போ உள்ள சினிமா வந்து எப்படி இருக்குன்னு நீங்க எதிர்பார்க்குறீங்க? சார், நல்ல ஆக்ஷன் நானும் விரும்பி தான் பார்ப்பேன் சார். பட் அநியாயத்துக்கு வந்து ஒரு பிளட் ஷெட் தேவையில்லாம லைக் வயலன்ஸை வந்துட்டு அது பார்வையாளர்களை ஒரு கிளர்ச்சி கொடுக்கறதுக்காக ஒரு வயலன்ஸுங்கிறது ஐ எம் அகேன்ஸ்ட் தட் சார். பட் ஆக்ஷன் ஃபிலிம்ஸ் எல்லாரும் என்ஜாய் பண்ணி பார்க்குற ஒரு ஜானர் தான். நன்றி எல்லாருக்கும், ரொம்ப நன்றி. ஃப்ரெஷ் ஷோக்கு வந்து காலையிலே வந்ததுக்கு எல்லாருக்கும் ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.